ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 4-5 பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு ஹீரோவோட ரூமில் விட்டுடுறாங்க. நீ எதுக்கு தான் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் உங்ககிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன், நீயே லவ் பண்ணியாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வா, எங்கள் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொடுன்னு. ஆனால் நீ அதை கேட்குற மாதிரி தெரியல. அதனால தான் கடைசியாக நான் இந்த முடிவுக்கு வந்துட்டேன். இதில் எந்த பொண்ணு உன்னோட மனசை கவர்றாலோ அந்த பொண்ணு இந்த மொத்த குடும்பத்துக்கும் அவள் தான் ஒரே மருமக, அவள் பெக்கிறது தான் ஒரே வாரிசு. ஸோ இங்கே எந்த பொண்ணுக்கு அந்த டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே அதை டிசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமையும் பூட்டிட்டு போயிடுறாங்க. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவ தான் நம்மளோட ஹீரோயின். இவ அவளோட புருஷன் கூட ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கா. எங்கெங்க என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க, எதுக்காக இந்த டைம்க்கு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவ்வளோ நாளும் உன்னை வச்சு நான் குப்பை கொட்டிட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியாது, எல்லாத்தையும் நான் முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க, தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கெஞ்சிரா. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, இதை பாரு, எனக்கு ஒரு லவ்வர் இருக்கா, அவளை நான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவளும் கல்யாணம் பண்ண என்னதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒத்த கல்ல நிற்கிறா. நீ டிஸ்டர்ப் பண்ணாமல் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, ஈஸியாக இருக்கும் எனக்கு. உனக்கு இருக்க பையன், அதாவது நம்ம பையனை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். ஸோ நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, எப்படியோ கஷ்டப்பட்டு ஜன்னலுக்குன்னெல்லாம் உடச்சிக்கிட்டு அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வின்னர் பட வடிவேலு மாதிரி இலையை பிடிச்சிக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறது, இருட்டாக இருக்குது, மழை பெய்யுது, காற்று வேற அடிச்சுக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் அந்த வீட்டை விட இந்த பயம் பரவாயில்ல. எந்த தாயாவது இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுவாளா, பெத்த பிள்ளையே 4-5 பொண்ணுங்களை கூட்டிகிட்டு விட்டு ரேப் பண்ண சொல்கிறாளே அப்படின்னு புலம்பிக்கிட்டே போயிட்டுருக்கான். அப்போ பார்த்தா அந்த இடத்துல ஒரு துணி கிடக்குது. துணியை எடுத்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சமாக கை தெரியுது. கையை பார்த்த உடனே ஐயோ யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக காப்பாற்றுறான்.